நம்ம வந்து நம்ம கர்ம வினை போக்கணும். அந்த கர்ம வினை போக்கறதுக்கு உண்டான பரிகாரத்தில வந்து பார்த்தா, ஒண்ணு மந்திரத்தில சிவபெருமான் நெனச்சா கூட லிங்கத்த வச்சு நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, வீட்டுகள்ல வந்து பார்த்தோன்னா, லிங்க வழிபாடுல வச்சு இப்போ எல்லாமே படிகள் லிங்கம், இல்ல சின்னதா ஏதாவது ஒரு லிங்கம் கூட வாங்கின்னு வந்து, வில்வ இலை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதில அர்ச்சனை பண்ணிட்டு, அதில இருக்கிற அந்த தண்ணிய எடுத்து மேல தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க கர்மா போகும். அதனால வில்வ இலைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. லிங்கத்து மேல ஊத்திட்டு அந்த தண்ணிய நம்ம மேல ஊத்தும்போது கண்டிப்பாக நம்ம கர்ம குறைஞ்சிரும். அதே மாரி இப்ப நம்ம கர்மவினை போக்கக்கூடிய விஷயமும் நம்ம மந்திரத்தில மாரணம் பண்ணலாம். ஆனா, அந்த மந்திரத்தில மாரணம் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு 100% இல்லன்னா கொஞ்சமானாலும் அழியும். அதனால உங்க கர்மா அழியணும்னு மனசுக்குள்ள வேண்டிங்க. யார் யார் உடம்புல உங்க இருக்கோ, அந்த கர்மா, கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அழியணுன்னுட்டு மனசார வேண்டிங்க. ஓம் காளி, மகா காளி, உத்திர காளி, யோசன் மண்ட காளிங்க, நிறைந்த காளி, கலஞ்ச பதுகள், ஆண் காளி, மலம், ஆண் சடிகளும், பிரித்து உகரம், மனுமத்தன், மட்டன், வரவிட்ட பம்பு, பிலி, சுனியல், பேய், பிசாசு,